கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. நானே நல்ல மெய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கின்றான். யோவான் 10:11 சொல்லக்கூடிய அழகான வார்த்தைங்க. ஆமீன். அன்பு சகோதர சகோதரிகளை, நமக்கு நல்ல மெய்ப்பராய் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் துணையாக இருக்கின்றார். திருப்பாடல் 23 முழுமையாக படிங்களா? அவ்வளோ அற்புதமான வார்த்தைகள்ங்க. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை பத்திரமாய் பாதுகாத்து கொண்டிருக்கின்றார். இளைப்பாறுதலை கொடுக்கின்றார். கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க, உற்சாகமாக இருங்க. இயேசு தன் மெய்ப்பராக இருந்தால் தான் பெற்றுக்கொள்ளக்கூடிய அனைத்து ஆசீர்வாதங்களையும் 6 வசனங்களில் கூறுகின்றது. திருப்பாடல் 23:6 அப்படி தொடர்ந்து வாசிச்சு பாருங்களேன். இந்த திருப்பாடல் மறுபடியும் வாசித்து உங்கள் வாழ்க்கையில் அனுபவங்களை பெற்றுக்கொள்ளும்படி உற்சாகப்படுத்துகின்றது. நீங்கள் அதை படிக்கின்ற பொழுது, ஒவ்வொரு நாள் நீங்கள் படிக்கின்ற பொழுது நமக்குள்ள ஒரு வைப்ரேஷன் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். உங்கள் வாழ்க்கையினுள் வரும்படி நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அழைத்திடுங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். கேளுங்கள், உங்களுக்கு நிச்சயமாய் கொடுக்கப்படும். சிலுவையை நோக்கி பாருங்கள். கண்களை உற்று நோக்கி, ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் வாங்கப்பா, நாங்கள் எவ்வளோ தவறுகள் செஞ்சிட்டோம். அந்த தவறின் நிமித்தமாக நாங்கள் நல்ல ஒரு பாதை நோக்கி போகணும்னு நினைக்கிறோம், நல்ல விஷயங்கள் நாங்கள் கற்றுக்கணும்னு நினைக்கிறோம்னு சொல்லி ஜெபிக்கின்ற வேலையில் நிச்சயமாய் நமக்கு நல்ல ஒரு பாதையை காண்பிக்க போகின்றார். கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க, உற்சாகமாக இருங்க. அன்பானவர்களே, உங்கள் இருதயத்தை இப்பொழுதே ஆண்டவரிடம் கொடுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி, ஆண்டவரே நீர் என் மெய்ப்பராய் இருக்க வேண்டும் என்று கேட்கின்றனப்பா. என் வாழ்வினுள் வாரும் ராஜா, எங்களை சுத்திகரித்து புது மனுஷனாக்கும் தகப்பனே, புது மனுஷியாக்கும் ராஜா அப்படின்னு சொல்லி கேட்கலாமா? இன்றைய நாளில் தவறுகள் பண்ணிட்டோம், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, சந்தர்ப்ப சூழல் பிரதர் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இது மாதிரி பண்ண வேண்டிய கட்டத்தில் நான் தள்ளப்பட்டேன், நான் தான் இது மாதிரி பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்றுப்பாரா? நிச்சயமாய் உங்களுக்கு மன்னிப்பு உண்டுங்க. மீண்டும் அதை தவற செய்யாதீங்க. இன்றைக்கி தப்புன்னு தெரியும், ஆனாலும் மீண்டும் அதே செஞ்சிட்ருப்பாங்க. காரணம் என்னென்னா, நம்ம மாட்டில் யாரும் பார்க்கல, யாரும் கேட்கல, யாருக்கும் தெரியல, பண்ணலான்டான்னு சொல்லி பண்ணிக்கிட்டே இருந்த ஒரு வேலை இல்லை. திடீர்னு மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், போச்சு. இல்லை, உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் அறிக்கை செய்து அவரோடு ஒப்பு கொடுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நடந்த பாவம், உங்கள் வாழ்க்கையில் நடந்த இக்கட்டான சூழ்நிலைகள், நீங்கள் தள்ளப்பட்டீங்கன்றத அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க. அவ்வளோதான். ஆனால் நான் மீண்டும் தவறு செய்ய மாட்டேன், மீண்டும் அந்த பாவத்துக்குள்ளே நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி மனமாற்றம் பெறுகின்ற பொழுது உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியோடு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களாம். உங்கள் வாழ்க்கை பாவத்தினால் தள்ளப்படுகின்ற பொழுது நிச்சயமாய் மீட்பு உண்டு. கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க. உங்கள் பாவங்களுக்காக தம் சிலுவையில் சிந்திய இரத்தத்தினால் உங்களை கழுவுவார். உங்கள் மெய்ப்பராக இருப்பார். நீங்கள் ஒன்றிலும் குறைவுபட மாட்டீர்கள். பிரைஸ் தி லார்ட். அழகான வார்த்தைங்க. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் பாவங்களுக்காக சிந்திய இரத்தத்தினால் நம்மளை பரிசுத்தப்படுத்த போகின்றார், கழுவ போகின்றார். உங்களுக்காக, நமக்காக மட்டும் இல்லைங்க, உலகில் வாழ்கின்ற ஒவ்வொரு குடும்ப உறவுகளுக்காக, மக்களுக்காக, எல்லாருக்காகவும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்தார். அவருடைய இரத்தத்தினால் நம்மளை சுத்திகரிக்க போகின்றார். உங்கள் மெய்ப்பராக இருப்பார். நீங்கள் ஒன்றிலும் குறைவுபட மாட்டீர்கள். பார்த்தீங்களா? இன்றையெல்லாம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில் பல அற்புதங்களையும் அதிசயங்களை காண செய்ய போகின்றார். இன்றைய நாள் ஜபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. அன்புள்ள ஆண்டவரே, எங்களுக்காக உம்முடைய உயிரையை கொடுத்த நல்ல மெய்ப்பராக நீர் இருக்கின்றபடியினால் உம்மை சோத்தரிக்கின்றனப்பா. எங்களுடைய எல்லா பலவீனங்கள், பாவங்கள், தேவைகள் இவற்றுடன் இன்று உன்முன் வந்து நீர் சிலுவையில் சிந்திய விலையேற பெற்ற ரத்தத்தினால் எங்களை கழுவும்படி கேட்கின்றனப்பா. ஆண்டவரே, எங்களுடைய மெய்ப்பராக இருந்து தினந்தோறும் எங்களை வழிநடத்த வேண்டும் என்று கேட்கிறேன் இயேசப்பா. சவுலை பவுலாக ரூபப்படுத்தியதை போன்று உம்முடைய அன்பின் கரங்களால் எங்களை புதிய மனுஷனாக்கும், மனுஷியாக்கும் ராஜா. சமாதானத்தின்
பசும்புல்வெளியில் எங்களை நடத்தி எங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் உன் வார்த்தைப்படி தந்தரல வேண்டும் என்று கேட்கிறோம்ப்பா. நீர் எங்கள் நல்ல மெய்ப்பராய் இருக்கின்றீர் ராஜா. எங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று விசுவசித்து எங்கள் வாழ்க்கையை முற்றிலுமாக உம்மிடம் ஒப்படைக்கின்ற ஆண்டவரே, இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கு இந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துறாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. எல்லோரும் ஆண்டவரே, இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல்.